ஹாய், திஸ் இஸ் ஷாஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ நான் இப்போ தான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், அதாவது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது பேக் நெக் வந்து அவங்க கஸ்டமர் கேட்ட ஒரு டிசைன் தான். ஸோ அதை நம்ம பண்ணியாச்சு. பட் ஸ்லீவுக்கு எனக்கு என்ன கொடுக்குறதுனே தெரியலை. பட் அந்த கன்ஃபியூஷனோடையே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஃபைனலாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம அதாவது சுடிதாரில் அந்த மாதிரி கீழேலாம் நம்ம வச்சு தைக்கிறோம், பேக் நெக்குக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு டிசைன் வைப்போன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பட் அந்த ஐடியாவுமே எனக்கு என்னென்னா, இந்த துணி வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத்து பார்த்திங்கன்னா நிறைய பிசுறு வரும். பிசுறுனா தெரியும் உங்களுக்கு, அந்த கார்னர் துணி வந்து நூல் மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி நம்ம இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடியில் வச்சாலுமே வந்து கொஞ்சம் பிசுறாக வரும். அது அவங்க போடையில் வைக்கல விழும் வைக்கும், அந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் தோணுச்சு. ஸோ இதையும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி முடிச்சாச்சு ப்ளவுஸை. அவங்க நீங்களாக சொன்னாங்க, நீங்களாக ஸ்லீவுக்கு ஏதாவது டிசைன் சிம்பிளாக வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் 2 லைன் இந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிறத மட்டும் வைப்போம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்த க்ரீன் கலர் கிளாத்தையே, அதாவது சாரியோட கிளாத்து கலரையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா இன்னும் நல்லா ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீளம் அகலம் 2 சைடுமே 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி குட்டி குட்டி கிளாத்தாக நிறையா கட் பண்ணி அதை வந்து 4 ஃபோல்டு பண்ணிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். ஸோ அதை 1 by 1 அது மேலேயே வச்சு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் கிளாத்தை தான், கிராஸ் பீஸ் இல்லை, ஸ்ட்ரைட் கிளாத்தையே வச்சு நம்ம இந்த சுடிதாருக்கெலாம் கையை 2 ஃபோல்டு பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக 1 சைடு வச்சுட்டு அப்புறம் அப்படியே திருப்பி அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன டிசைனும் கிடச்சிருச்சு. எனக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியும் பண்ண ஒரு ஃபுல்ஃபில் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிசைன் நம்மளால் டைம் இருக்குது வைக்கலான்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு இது டைம் இருந்தனால நான் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தேன். இது ஃபைனல் லுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ப்ளவுஸ் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க, வியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது மேலே அந்த 2 ஸ்டிச்சு தெரியாத அளவுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டோனும் வச்சுட்டேன். ஸோ இதோட ஃபைனல் லுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், மேக்ஸிமம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.